ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளில் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். தங்கள் பிராணன் மாத்திரம் தப்ப ஓடி போனார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எதிரிகள் பாருங்க, இந்த சீரியர்கள் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சுத்தியிலும் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக. மக்கள் ஊருக்குள்ளேருந்து வெளியும் போக முடியல, வெளியிலிருந்து உள்ளே என்ன செய்ய முடியல, வர முடியல. இப்போ ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு 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 சாப்பாடு தீர்ந்து போச்சு. ராஜா வீட்லேயும் சாப்பாடு கிடைக்கல. பஞ்சம், தேசத்தில் பயங்கரமான பஞ்சம், கொடிய பஞ்சம். பஞ்சம்னாலும் பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம்? வீட்டில் இருக்கிற பையனை வெட்டி சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம். பாருங்க, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முத நாள் ஓம் மகனை கொடு, நாம் வெட்டி சமைச்சு சாப்பிடுவோம். நாளைக்கு ஓ மகனை என்ன செய்வேன், வெட்டி சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி 2 பெண்கள் பேசிக்கிட்டு முத நாள் ஒரு மகனை என்ன செஞ்சாச்சு, வெட்டி சமைச்சு பானையில் சமைச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் போய் உன் மகனை கொடுங்க கேட்கும் போது தரமாட்டேன்னு சொல்லி ஃபைட்டு, சண்டை. ராஜா கிட்ட ரிப்போர்ட் போகுது. எந்த அளவுக்கு பஞ்சம் பாருங்க, எந்த அளவுக்கு பஞ்சம் பாருங்க. பிரச்சனை எந்த அளவுக்கு பிரச்சனை பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எதிரிகள் சூழ்ந்து வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக, எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறார், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே கோதுமை மாவு, நம்ம பாசையில் சொன்னா 1 ரூபாய்க்கு விற்கப்படும். 1 ரூபாய்க்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. எப்படி அதில் நடக்கும்? நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எதிரிகள் சுற்றிலும் அங்கே வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. வெளியிலையும் போக முடியாது, உள்ளே வர முடியாது. வெளியில் விவசாயமெல்லாம் விளைஞ்சு அப்படி நிற்கிது. கதிரெல்லாம் போய் அறுக்க முடியல, சாப்பிட முடியல, இடித்து மாவாக்க முடியல. வீட்டில் எல்லாமே தீர்ந்து போச்சு. இதில் எங்கிட்டு நாளைக்கு 1 ரூபாய்க்கு கிடைக்கும்ன்றார் இவர். என்னடான்னு சொல்லி சிலருக்கெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஆனால் தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே அப்படியே நடந்தது. மறுநாள் அதே போல என்ன செய்தது, அங்கே காரியங்கள் என்ன செய்தது, நடந்தது என்பதை நாம் சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். நடந்த விஷயம் என்ன? இங்கே அதைத்தான் நான் வாசித்தோம். 6வது வசனத்தில் 7வது வசனத்திலையும் ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால். கர்த்தர் என்னெல்லாம் பண்றார் பாருங்க. கர்த்தர் என்னெல்லாம் பண்றார் பாருங்க. தம்முடைய ஜனங்களை நேசித்தபடினாலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக என்னெல்லாம் பண்றார் பாருங்க. சவுண்டை உண்டாக்குறாரு. இன்னைக்கு தான் ஸ்பீக்கர் இருக்கிறலாம் வச்சு நினைச்சுறாங்க, என்னென்னமோ சவுண்டெல்லாம் உண்டாக்குறாங்க. டர்ரு புருன்னு பயமுறுத்தி என்னென்னமோ பண்ணுறாங்க. அன்னைக்கெல்லாம் கரண்டே கிடையாது, மின்சாரமே கண்டுபிடிக்கப்படலை, பல்பு கில்பு எதுவும் இல்லை. என்ன மாதிரி காலத்தில் கர்த்தர் பாருங்க செய்கிறார் பாருங்க. ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், இராணுவங்களின் இரைச்சலை 4 பக்கத்தில் என்ன செய்கிறாரு, கிளப்பி விடுறாரு. இவங்களுக்குள்ள பயம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்த சாப்பாடு, கொண்டு வந்த கோதுமை மாவு, கோதுமை, வெள்ளி, பொண்ணு, தங்கம் எல்லாத்தையும் போட்டுட்டு இருட்டோட எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, ஓடியே போயிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க. இருட்டோட எழுந்து என்ன செய்தார்கள், ஓடி போனார்கள். அங்கே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஜனங்கள் பாருங்க எல்லாத்தையும் அழுறாங்க. இருட்டோட ஓடி போனார்கள். அவர் நாமம் ஏல் பிராசீம். உங்களுக்காக அவர் என்ன செய்வார், காரியங்களை செய்வார். உங்களுக்கு எதிராக வருகிறவர்களை, உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை இருட்டோட இருட்டாக ஓட வைப்பார்.
காலையில் விடிஞ்ச ஆள் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் போ, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து நாளைக்கு உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாடுறா, நைட்டோட நைட்டாக கத்துற ட்ரான்ஸ்ஃபர் கடிதத்தை அனுப்பி ஓடிப்போ, ஊரை விட்டே ஓடிப்போ. ஆமே, கத்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் முடியும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே பிரச்சனைகளை கண்டு, போராட்டத்தை கண்டு, எதிரிகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, எதிரிகளை பார்த்து நீங்கள் கலங்கி போயிடாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் எனக்காக செய்வார். இருட்டோட இருட்டா கர்த்தர் ஏதாவது ஒன்று பண்ணுவார் எனக்காக. ஆமென். இறைச்சலை உண்டாக்குவார், சத்தத்தை உண்டாக்குவார், எனக்காண்டி யுத்தம் பண்ணுவார், எனக்காண்டி ஃபைட் பண்ணுவார். தண்ணீர் உடைந்து ஓடுவதை போல என் சத்துருக்களை, என் எதிரிகளை கர்த்தர் என் கண்ணுக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணுவார். ஆமென். இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். ஆமென். அவர் நாமம் ஏல் பிராசீம்.